Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலம் கௌரிகுத் அருகே யாத்திரைகள் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 7 பேரின் நிலை தெரியாததால் பதற்றமான சூழல். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. குரேஷியா, சைப்ரஸ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். டெல்டா மாவட்ட பாசன வசதிக்காக கல்லணையில் இருந்து இன்று நீர் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பு. 5577 கன அடியாக உயர்ந்த நிலையில் 855 கன அடி நீர் வெளியேற்றம். குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கான குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை போட்டித் தேர்வு. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்த நிலையில் கடலுக்கு சென்ற மீனவர்கள். சென்னை காசிமேடு மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தர்மபுரி, சேலம் உள்பட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று ஆலோசனை. புதிய நியமனம் தொடர்பாக மாவட்ட பொதுக்குழுவை அன்புமணி கூட்டம் திட்டமிட்டுள்ள நிலையில் ஆலோசிக்கிறார். தாவேக சார்பில் 4ஆம் கட்ட பள்ளி மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா. மாமல்லபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் விஜய். திருச்சியில் விசிக சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தமிழகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விசிக உருவெடுத்துள்ளது. தங்களை நோக்கி அதிகாரமும் நாற்காலியும் வரும் என்று திருமாவளவன் நம்பிக்கை. பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முயற்சித்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம். அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை திமுக அரசு மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டு. சிறுவனுக்கு திருமணம் செய்து வைத்த விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் முடிவு. ஜெகன்மூர்த்தி இல்லம் முன்பு ஆதரவாளர்கள் திரண்ட போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கரூர்
கரூர் அருகே இளம்பெண் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல் ஆய்வாளர் தாக்கியதால் பரபரப்பு. மணமகள் மன்றங்கள் குறித்து புகார் வந்தால் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அகமதாபாத் விமான விபத்து குறித்து விசாரிக்க மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைப்பு. துறை சார்ந்த நிபுணர்கள் குழுவில் இடம்பெறுவார்கள் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், வணிக நிறுவனங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. டெல்லியில் இரவில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் தக்க பதிலடி. டெல் அவிவில் உள்ள எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல். இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரம். பரஸ்பர தாக்குதலில் ஈரானில் 78 பேரும், இஸ்ரேலில் 7 பேரும் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க இந்தியா முன்வர வேண்டும். இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரியோவன் அசார் கருத்து. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் தொலைபேசியில் பேசிய ரஷ்ய அதிபர் புதின். சுமார் 50 நிமிடங்கள் நீட்டித்த உரையாடலில் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள போர் பதற்ற நிலை குறித்து விவாதித்ததாக தகவல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்ய இன்று முதல் அனுமதி. மாதாந்திர பூஜைகளுக்கு பிறகு வருகின்ற 19ஆம் தேதி இரவு நடை அடைக்கப்படுகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்க அணி. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.